ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் தேங்காய் பால் கறி. இது வந்து ஆப்பத்து கூட வந்து நம்ம சைடிஷாக வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவரைக்காயை நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாரெல்லாம் எடுத்துட்டு ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஆப்பத்துக்கு எப்போதுமே வந்து நம்ம தேங்காய் பால் சைடிஷாக வச்சுக்குவோம், இல்லாட்டி வந்து முட்டை கறி அந்த மாதிரி தான் சைடிஷ் வச்சுக்குவோம். இந்த மாதிரி வந்து யாருமே வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது வதங்குறதுக்காண்டி வந்து நம்ம உப்பையும் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம பாத்திரத்துலேயும் செய்யலாம். இப்போ குக்கரில் செஞ்சோம்னா வந்து ஒரு 2-3 விசில்லே வந்து இது ரெடி ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து குக்கரில் செய்கிறோம். பாருங்கள், இப்போ தக்காளி, வெங்காயம், அவரைக்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட வந்து என்ன சேர்க்க போகிறோன்னா சீரகம், மிளகு, சோம்பு அது 3யும் வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பவுட்ரு தான் வந்து இப்போ சேர்க்க போகிறோம். அதுதான் பாருங்கள் சேர்த்துருக்கோம். இது வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. வேணும்னா வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வந்து ஒரு 3 விசில் விட்டுருங்க. பாருங்கள், விசில் வந்து விட்டாச்சு. நல்லா வந்து வெந்துருச்சு. அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால், அவரைக்காய் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தானது. குழந்தைங்களும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கெலாம் அவரைக்காய் வந்து வெறுமனே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. நல்லா வந்து கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆப்பமும் ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த காம்பினேஷன் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.